என் பெயர் எஸ் வேல்சாமி, விருதுநகர் மாவட்டம் அமமுக மாவட்ட விவசாய செயலாளராக இருக்கிறேன். தற்பொழுது மாண்புமிகு அம்மா புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து விட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தற்போது உள்ள புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா ஆட்சியில் இருந்த அதே பொற்காலத்தை உருவாக்குவதற்காக புரட்சித்தாய் சின்னம்மா அவரை எவ்வளவோ முயற்சி செய்து இந்த கட்சிக்காக அரும்பாடுபட்டு ரொம்ப தெளிவாக பொறுமை காத்து வந்தார்கள். 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சி அறியக்கூடாது, அம்மாவின் ஆட்சி அறியக்கூடாது, புரட்சித்தலைவர் ஆட்சி அறியக்கூடாதுன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு ஒரு தற்கூரிய உட்கார வச்சுட்டு தெரியாதனம் வச்சுட்டு கொண்டு உள்ள இருந்து திரும்பி வரும்போது அம்மாவுடைய சமாதியை கூட பார்க்க விடாம, கட்டிய கணவனை கூட பார்க்க விடாம துறவும் செய்த எடப்பாடிக்கு தெரியாதனமா இந்த அம்மா பதவி கொடுத்துட்டு மக்கள் எல்லாத்தையும் சங்கடத்தில் ஆழ்த்திருச்சு. அப்படி இருந்தும் பொறுமை காத்து எவ்வளவோ அந்த அம்மாவையோட வளர்த்து விட்டவர்கள், அந்த அம்மாவால் வளர்த்து விட்டவர்கள் இன்னைக்கு எங்கெங்கோ எந்தெந்த உச்சாணி கொம்பில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அத்தனை நன்றி மறந்தவர்கள், வளர்த்த கடா மார்பில் பாஞ்ச மாதிரி நன்றி மறந்தவர் என்னைக்கா இருந்தாலும் அது காலம் கண்டிப்பான பதில் சொல்லத்தான் செய்யும். சூழ்ச்சிக்காரருடைய சூழ்ச்சி 10 தேர்தலில் 11 தேர்தலாக இருந்தாலும் சரி, ஆண்டவன் ஒருவன் பார்த்து கொண்டேதான் இருப்பான். இந்த சூழ்ச்சியை முறியடிப்பான். மக்களாகிய ஆண்டவன் மக்களுக்கு வாக்களிக்கும் போதே இவன் ஒரு துரோகி, இவன் இந்த துறை வந்தா தன்னை ஒரு என்னென்னமோ செய்துவிட்டு வந்து காலில் விழுந்து தவம் கிடந்து அம்மா நீங்க தானே இன்னைக்கு இருக்கிற அத்தனை தற்கூரியர் வந்து காலை விழுந்து செஞ்சுட்டு இன்னைக்கு என்னடானா எங்கேயோ பார்த்து நீ யாரு நான் யாரு, இத்தனைக்கும் அந்த அம்மா ஒரு தாயுள்ளம், தாயை போன்று இருந்து என்ன பேசினாலும் சரி அதை யாருமே கண்டுகொள்ளவில்லை. எல்லாம் எனது பிள்ளைகள், எல்லாரும் பங்காளிகள், ஒன்று சேர்வார்கள், என்னைக்கா இருந்தாலும் ஒன்று சேர்வார்கள். புரட்சித்தலைவரோட ஆட்சியவும் அம்மாவின் ஆட்சியவும் கண்டிப்பாக நான் நிலைநிறுத்தி காட்டுவேன் என்று அதுவும் அன்று முதல் இன்றைய தேர்தல் வரையிலும் நினைச்சு கொண்டுதான் இருக்கிறது.